தான் ரொம்ப காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட தான் கணவர் ஒரு கார்ல போகும்போது ஒரு விபத்துல தவறிடுறாங்க. மனைவி உடைஞ்சு போய் 13வது நாள் காரியம் பண்ணிட்டு இருக்கும் போதோ ஆல்ரெடி புதைச்ச தன்னுடைய கணவர் அங்க உசுரோட வந்து நிக்கிறாருங்க. இது அங்க ஹீரோயினுக்கு மட்டும் இல்ல, அங்க அவங்க கணவர் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு. எல்லாருமே அவரை தான் பையன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு வீட்டுல சேர்த்துக்கிட்டாலும் அவங்க மனைவி மட்டும் சந்தேகப்படுறாங்க. இது தான் கணவர் இல்ல வேற ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்ன நடக்குது, இது தொடர்பா கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் வருதுங்க. கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ்ல இருந்து வக்கீல் வரைக்கும் எல்லாருமே ஷாக் ஆகுற மாதிரி தான் இந்த கேஸ் நடக்குது. இதுல இருக்கிற அல்டிமேட்டான ட்விஸ்ட் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் ரொம்ப வேற லெவல்ல இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்வொகேட் அச்சிதா ஐச் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மொத்தம் 7 எபிசோடுங்க. 7யும் இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். இப்ப இது OTTல அவைலபிளா இருக்கு. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு லாரிக்காரரை காமிக்கிறாங்க. அவரு தன்னோட லாரியில தான் கிளீனரோட வண்டியை ஓட்டிக்கிட்டு வர அப்ப அந்த ரோட்ல ஒரு கார் நிக்கிறதா பாக்குறாங்க. அந்த கார் ஒரு மரத்துல மோதி பயங்கர விபத்தை சந்திச்சிருக்கு போல. அவரு பார்த்து ஷாக் ஆகி தான் கிளீனரோட வந்து அந்த காருக்குள்ள எட்டி பார்த்தா அதுல ஒரு கணவர் மனைவி இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கணவருடைய பேர் தான் நீல். அவங்க மனைவி தான் நம்ம படத்துடைய ஹீரோயினான ஸ்வாதி. இப்போ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப பதறி போறாங்க. அந்த சம்பவத்துல 2 பேருமே போய் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி தான் அந்த லாரி டிரைவர் நினைக்க, ஆனா அந்த ஹீரோயினான ஸ்வாதி மட்டும் உசுரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சு உடனே போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி அந்த ஹீரோயினையும் காப்பாத்த செய்றாங்க. கட் பண்ணா இப்ப இந்த கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. இது நம்ம ஹீரோ, இவர் ஒரு வக்கீலுங்க. அவங்க மனைவி ஒரு போலீஸ்காரங்க. 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த காசுக்காகலாம் இந்த வக்கீல் தொழில் பார்க்க மாட்டாருங்க. நீதி, நேர்மை, முக்கியமா மனிதநேயம், இது எல்லாத்துக்காகவும் தான் அவர் இந்த கேஸை எடுப்பாரு. எந்த கேஸை வேணா எடுப்பாரு. அப்படிப்பட்ட நபர். கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய புகுந்த வீட்டை காமிக்கிறாங்க. ஸ்வாதியும் உட்காந்து தான் கணவர் போயிட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 13வது நாள் காரியங்க. அந்த காரியத்துக்கு நம்ம ஹீரோயினுடைய மாமியாரு, அவங்க குடும்பம்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அங்க உடஞ்சு போய் தான் கணவர் படத்தையே பார்த்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல இருக்கிற இன்னொரு லேடி வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பழத்தை கொடுத்து இதை கொண்டு போய் அவன் போட்டோ முன்னாடி வச்சுட்டு பூஜை ஆரம்பிமா, அப்பதான் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் அப்படியே அந்த போட்டோ பக்கத்துல போறாங்க. போனா அந்த இடத்துல திடீர்னு ஒரு உருவம் வந்து நிக்குதுங்க. அந்த உருவத்தை எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயினுடைய கணவர் அந்த போட்டோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த போட்டோல இருக்கிற நீல் இப்போ உசுரோட வந்து நிக்கிறாரு. அதை பார்க்க எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. பின்னாடி ஒரு டாக்டர் இருக்காரு. தன்னை கோஷ் அப்படின்ற மாதிரியும் அறிமுகப்படுத்திக்கிறாரு. அன்னைக்கு உங்க பையனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் காப்பாத்திட்டேன், அவன் இன்னும் உசுரோட தான் இருக்கான், இவன் தான் உங்க பையன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அங்க நம்ம நீலுக்குமே நிறைய அடிபட்டு இருக்குங்க. அவங்க அம்மாவும் நீல பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு கண் கலங்கி போயிடுதுங்க. மகனே திரும்பி வந்துட்டியா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்ல, அம்மா வந்துட்டமா அப்படின்ற மாதிரி அந்த நீலும் சொல்ல, இங்க ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாங்க. ஆனா ஹீரோயினை பார்க்கும் போதும் அவங்க கணவர் இப்போ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறாருங்க. அதுல அவங்க பயப்படவும் செய்யறாங்க. இப்போ அதே ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தான் கணவருடைய போட்டோவை வச்சு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் திருமணம் ராத்திரி இவங்களுக்கு ஞாபகம் வருதுங்க. தான் கணவரை திருமணம் பண்ணிக்கிட்டு அப்போ இவங்க 2 பேருமே அந்த ராத்திரி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வெளிநாட்டுக்கு போறதாகவும் அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஒன்னா கூட்டிட்டு போறதாகவும் அவர் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் கேட்டு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. அதே ரூம்ல தான் கணவரை நினைச்சிட்டு இருக்கும் போதோ இப்போ தான் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த ரூமுக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சதோ நீ என்னுடைய நீல் இல்ல, தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த நீலும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட கையை இழுத்து பிடிச்சி நல்லா பாரு, எவ்வளவு உத்து வேணா பாரு, நான் தான் உன்னுடைய நீல் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இவங்க கணவர் மனைவியா இருக்கும் போது இவங்களுக்குள்ள பர்சனலா பேசிக்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் அந்த நீல் ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. என்னால் நம்ப முடியல, நீதான் நீலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட, அப்போ அந்த நீல் வேற நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுல அவங்களுக்கு காயம் ஏற்படுது. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது, நீ நீல் இல்ல, நீலோடைய பேரை வச்சுக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் அடையறதுக்காக வந்திருக்க, என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக வந்திருக்க, நீ வேற யாரோன்னு சொல்லி வேக வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க.
கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா வக்கீல், அவரும் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து உட்காந்துட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி ஒரு பெட்டி கேஸுக்காக தான் வந்திருக்காரு. ரோட்ல இருக்கிற ஒரு லவ்வர்ஸ போலீஸ்காரங்க புடிச்சிட்டு வந்திருக்காங்க போல. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க ரோட்ல முத்தமிட்டுக்கிட்டு இருந்ததாகவும் அதுக்காக ஒரு சின்ன கேஸ் போட்டிருக்காங்க போல. இப்ப இவரும் அந்த லவ்வர்ஸுக்காக வாதாடி அவங்கள வெளியே எடுக்கிறாரு. அதே வேலையில தான் நம்ம ஹீரோயின் அடிச்சு புடிச்சு மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு வரதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவங்க வந்ததும் போலீஸ் கிட்ட கதறி எழுதுறாங்க. யாரோ ஒருத்தன் என் கணவருடைய பேரை சொல்லிக்கிட்டு என் கணவருடைய வீட்டுக்கு நுழைஞ்சிட்டான், வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். என் கணவர் நீல் இறந்து போய் 13 நாள் ஆச்சு, அதை நான் என் கண் கூட பார்த்தேன். இப்போ வந்திருக்கிறவரு நீல் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போ அவங்க அழுகையை சமாதானப்படுத்தி போலீஸ்காரங்க தண்ணிலாம் கொடுக்குறாங்க. ஹீரோவும் இந்த எல்லாத்தையுமே வெளியே உட்காந்து ஒரு ஜன்னல் வழியா கவனிக்கிறாருங்க. அப்பதான் இன்னொரு போலீஸ்காரரும், அந்த பெரிய வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய வீட்டுடைய மருமகள் தான் இவங்க. காலையில கூட ஸ்டேஷன்ல இருந்து காரியத்துக்கு போயிட்டு வந்தோமே, அங்க நீல் திரும்பி வந்துட்டாருன்னா எல்லாருக்கும் பேச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்க யாரு அப்படின்ற மாதிரியும் அங்க புரியுது. உடனே அந்த போலீஸ்காரரு நம்ம ஹீரோயினுடைய புகுந்த வீட்டுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. ஏங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க நம்பாம அவங்களுக்கு தகவல் சொல்றீங்க. அவங்களாம் என் பேச்சை கேட்க மாட்டாங்க. முக்கியமா இப்போ என் கணவரோட பேர்ல வந்தவர் என் கணவர் இல்ல, அவர் என்ன கொடுமைப்படுத்துறாரு, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொன்னாலும் அங்க போலீஸ் கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு கார் வந்து நிக்குதுங்க. கார்ல இருந்து இந்த நீல் இறங்குறாரு. உள்ள வந்து தான் மனைவியையும் பார்த்து முறைக்கிறாரு. இப்ப போலீஸ் கிட்ட பேசிட்டோம், இந்த 13 நாள் நான் இல்லைன்னு நினைச்சு என் மனைவி ரொம்ப பயந்துட்டா, அதனால அவளுக்கு மென்டலா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால தான் இப்படி உளறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க நீல் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க இழுத்துட்டு போக பார்க்க, அப்போ தெரியாம நம்ம ஹீரோ குறுக்கால வந்துடுறாருங்க. ஹீரோ கையில வேற நிறைய ஃபைல்ஸ் இருக்கா, அதெல்லாம் கீழே கொட்டிக்குது. அதுல ஒரு சின்ன தாமதம் ஏற்படுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயினோட கையை பிடிச்சி நீல் அங்க இருந்து வேகமா கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கும் நிறைய டவுட்ஸ் வருதுங்க. இதெல்லாம் பார்த்துருப்பார்ல, ஒரு பொண்ணு வந்து தான் கணவர் போயிட்டாரு, கணவர் பேர்ல இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றா. அவளை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல, ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அவளுக்கு நம்ம நீதி வாங்கி கொடுக்கணுமே, என்ன பண்றதுன்ற மாதிரி இந்த பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து படிக்கிறாருங்க. அதுல 13 நாளுக்கு முன்னாடி இந்த நீல் கார் விபத்துல போய் சேர்ந்த விஷயமும் அதுல பதிவாயிருக்கு. இப்போ காலையில இந்த நீல் திரும்ப வந்த அந்த போட்டோவை எடுத்து 2 போட்டோவையும் ஒத்து போதான்னு பாக்குறாரு. கிட்டத்தட்ட 2 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஹீரோக்கும் சிந்தனை வருது, உண்மையாலே நீல் தானா இல்ல நீலோடைய பேர்ல வேற யாருன்னா வந்திருக்காங்களான்ட்டு. ஹீரோயினை இப்போ அவங்க புகுந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒரு டாக்டரை கூப்பிட்டோம். ஒரு மயக்க ஊசியை போட பாக்குறாங்க. தயவு செஞ்சு எனக்கு மயக்க ஊசி போடாதீங்க, இவன் நீல் இல்ல, என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, உங்களுக்கு புரியலையா, உங்க பையன் பேரை சொல்லி வேற ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னாலும் அங்க உங்க மாமியாருன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் மயக்க ஊசியை போட்டுட்டு எல்லாரும் வெளியே போக, இப்போ ஹீரோயினையும் அந்த நீலான அவங்க கணவர் பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போறாரு. அப்பதான் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அங்க நம்ம ஹீரோயின் ஒரு போனை எடுக்கிறாங்க. ஸ்டேஷன்ல இருக்கும் போது தெரியாம நம்ம ஹீரோவை இடிச்சிருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு சீட்டை ஹீரோயின் கையில ஒரு கொடுத்துருப்பாருங்க. அது ஹீரோவுடைய போன் நம்பர். அப்படி ஹீரோக்கு கால் பண்ணி, நான் தான் சுவாதி பேசுறேன், என்னை எப்படின்னா காப்பாத்துங்க, என்னை எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரி அவங்க கதற. சோ அப்படிதான் இப்ப நம்ம ஹீரோ இந்த கேஸுக்குள்ள வந்திருக்காருங்க. அப்படி கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸையும் அவர் அங்க போடுறாரு. அப்படி போட்ட கையோட நேரா நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு தாங்க அவர் வராரு. இப்போ ஹீரோயின் புகுந்த வீட்டுல இருக்கிற அந்த நீல் அவங்க மாமியார்னு சொல்லி எல்லாரும் வெளியே வந்து இவர் ஆச்சரியமா பார்க்க, மேடம் பயப்படாதீங்க, நான் உங்க பக்கம் தான் இருக்கேன், நீங்க தைரியமா வாங்க, கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஹீரோயினோட கையை பிடிச்சு அவர் கூட்டிட்டு போக, அது அவங்க புகுந்த வீட்டுல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துதுங்க. இப்போ நிறைய சின்ன பசங்களாம் ஒரு குளத்துல குளிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ அதே குளத்துல ஒரு பிணம் கரை ஒதுங்கி இருக்கிற மாதிரியும் காட்ட, இப்போ கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருதுங்க. அப்படி நம்ம ஹீரோயின் சுவாதி சார்பா அங்க ஆஜராகிறாரு. அப்படி அவங்க புகுந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே அவர் கோர்ட்டுக்கு இழுக்கிறாரு. என்னப்பா கேஸ் அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேட்க, இந்த பொண்ணு ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிட்டா, அந்த பையனோட பேர் தான் நீலு. ஆனா ஒரு கார் விபத்துல அந்த நீலு போய் சேர்ந்துட்டான். இப்போ நீலோடைய வேஷத்துல இன்னொருத்தர் வந்திருக்கா, அவ தான் கணவரே இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சோ நீங்க தான் நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதை முன்னாடி ஒரு இண்டெக்ஸா வைக்கிறாரு. இப்போ ஹீரோயினையும் அங்க குண்டலை ஏத்தி, நீ எதனால இவரு உன் கணவர் இல்லைன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, இவரு மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனேயே என்கிட்ட தப்பா நடந்தாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற? ஆமா சார், அந்த ராத்திரி நான் தான் உன் கணவர் நீல்னு சொல்லி என்னோட 2 கையையும் ஒரு கட்டில கட்டி வச்சுட்டாரு சார். அதுக்கப்புறம் என்கிட்ட தப்பா நடக்க வந்தாரு. அது இல்லாம என்னுடைய செல்போன் பாஸ்வேர்ட்ல இருந்து என் பிரைவசி எல்லாத்தையுமே அவரு என்கிட்ட கேட்டுதான் சார் தெரிஞ்சுக்கிட்டாரு. இத்தனை மாசம் குடும்பம் நடத்தினதுல என் கணவர் நீல் என்கிட்ட இப்படி கேவலமா நடந்தது இல்ல சார். ஆனா இப்போ புதுசா வந்தவர் இப்படி நடக்கிறாருன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார், இவர் என் கணவர் இல்லன்ற மாதிரி அங்க ஹீரோயின் அழுகுறாங்க. இதை கேட்கும் போது ஜட்ஜுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாருங்க. என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க, பொண்டாட்டி கிட்ட புருஷன் தப்பா நடந்தா அது எப்படி தப்பாகும் அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க ஹீரோக்கு கோவம் வருது. ஏன் சார், நோ மீன்ஸ் நோ, அதெல்லாம் நீங்க படிச்சது இல்லையா, இதுக்கு ஒரு சட்டமே இருக்கு அப்படின்னு சொன்னதும் அங்க ஜட்ஜு கொஞ்சம்
புரிஞ்சுக்கிறாரு. ஓகே ஓகே, அப்ப இந்த பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அப்படி இப்ப அந்த கணவர் நீலால இந்த மனைவிக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரியும் உணர்றாரு. அப்படி இந்த கேஸ இன்னொரு நாளுக்கு அவரு ஒத்தி வைக்கிறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த கேஸ் முடிச்சிட்டு அப்படியே வெளியே வர அவங்க புகுந்த வீட்டுல இருந்து தானே வந்திருப்பாங்க. அப்படி அவங்க மாமியாரு அவங்க கணவர் நீல்லாம் அங்க வந்திருப்பாங்க. அவங்களுடைய கார்ல போயிடலாம் தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போறாங்க. அதையும் ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோ கவனிக்க, கவலைப்படாதீங்க நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு குளத்துல ஒரு பிணம் கரை ஒதுங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அந்த பிணத்தை வந்து நம்ம ஹீரோவுடைய மனைவி போலீஸ்னு சொல்லியிருப்பேன்ல, அவங்க தான் பாக்குறாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பிணத்தை சுத்தி அவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க நீல் அவருடைய வீட்டுல இருக்கும் போதோ அவங்க மாமா வந்து நீல் கிட்ட, நீ நீலே இல்ல, நீல் போய் சேர்ந்ததை என் கண்ணு முன்னாடி பார்த்தன்ற மாதிரி சொல்ல, என்னத்தை பாத்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல என்ன அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க, நீங்களாம் ஒன்னும் பாக்கலன்ற மாதிரியும் அங்க நீல் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரங்க வராங்க. இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னமா என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ண வந்துட்டியான்ற மாதிரி அங்க ஹீரோயினுடைய மாமியாரும் கொதிச்சு பேச, ஐயோ நாங்க அரெஸ்ட் பண்ணலாம் வரல, இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இவங்க கணவர் நீல் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி உங்க கோர்ட்ல சொன்னாங்கல்ல, அதான் ஜட்ஜி பாதுகாப்புக்காக என்ன அனுப்பியிருக்காங்க. இப்ப நானும் இந்த வீட்டுல தான் இருப்பேன்ற மாதிரி அங்க அந்த லேடி போலீஸும் சொல்றாங்க. அப்படி இப்ப போலீஸ் பாதுகாப்போட நம்ம ஹீரோயினை அந்த வீட்டுல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா வக்கீல், அவரு தாங்க இப்படி எல்லாம் கேஸா போட்டு இருக்க வைக்கிறாரு. இதுவும் அந்த புகுந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர எரிச்சலை கொடுக்குதுங்க. ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாருங்க. அப்படி அந்த அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ வழியா அனுப்புறாரு. அதாவது ஹீரோயினுடைய கணவர் உண்மையாலேயே போயிட்டாரு அப்படின்றத கண் முன்னே யாரெல்லாம் பார்த்தாங்க, எனக்கு அந்த ஐ விட்னஸ் எல்லாம் வேணும்ன்ற மாதிரி கேட்க, அப்படி இந்த இஷ்யூவை நேர்ல பார்த்து ரிப்போர்ட் பண்ண ஒரு போலீஸ்காரர் இருக்காருங்க. அவரு அன்னைக்கு மப்டியில வந்து பார்த்ததா அங்க சொல்றாரு. அவரு சொல்ற எல்லாத்தையுமே இவர் ரெக்கார்ட் பண்ணிக்க, டைம் என்ன சார் இருக்கும்ன்ற மாதிரி கேட்கும் போது ராத்திரி ஒரு 12 இருக்கும். அது ஒரு ஹைவே. நான் போய் பார்க்கும் போதே அந்த பொண்ணு சுவாதி மட்டும் தான் அங்க இருந்துச்சு. அந்த பையன் அன்கான்சியஸா இருந்தான். சரி நான் தான் பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். அப்ப அந்த நீலோடைய மாமான்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. டாக்டரோட சேர்ந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் செக் பண்ணோம். செக் பண்ணதுல அவர் சம்பவ இடத்துலயே இறந்துட்டாருன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு அவரோட உடம்ப ஆய்வு பண்ண அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து அந்த குடும்பம் தான் பாத்துக்குச்சுன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஸோ இதை வச்சே கன்ஃபார்மா சொல்லலாம், இப்ப நீல் அப்படின்ற பேர்ல வந்தவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். அவன் ஒரிஜினலான நீல் இல்ல. இதை நான் கோர்ட்ல கூட வந்து சொல்றதா அந்த போலீஸ்காரர் அங்க சொல்ல, இப்ப இந்த புகுந்த வீட்லயுமே அந்த மாமாக்கு ஆல்ரெடி இவன் நீலா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. அவங்களும் ஹீரோயினோட மாமியாரோட சண்டை போட்டுட்டு இருக்க, அப்பதான் லண்டன்ல இருக்கிற ஹீரோயின் மாமியாருடைய தங்கச்சி அங்க வராங்க. அவங்களுமே நம்ம குடும்பத்தோட நிலைமையெல்லாம் நான் லண்டன்ல இருந்து கேள்விப்பட்டேங்கா. எனக்கு திக்விஜய் அப்படின்ற ஒரு பெரிய வக்கீல் தெரியும். அவர் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ண எத்தனையோ கேஸ்ல அவர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. 100% சக்சஸ் ரேட் இருக்கு. நம்ம அவர்கிட்ட இந்த கேஸை கொண்டு போவோம், கண்டிப்பா நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் இப்ப அங்க சுடுகாட்டுல வேலை பார்க்குற அந்த வெட்டியான் கிட்டயும் வந்து பேசுறாரு. அவருமே கண்ணு முன்னாடி தான் அவரை எரிச்சேன், நல்லா அவன் நீலோடைய முகத்தை பார்த்துட்டு தான் எரிச்சேன், அது நீலு தான், இப்ப வந்திருக்கவன் ஃபேக்கான நபர் தான், இதையும் நான் கோர்ட்ல வந்து சொல்றதா அங்க வாக்குமூலம் கொடுக்குறாரு. இப்போ இவர் சேமிச்ச தகவல் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணி சொல்ல, கட் பண்ணா இப்ப அந்த திக்விஜய் அப்படின்ற மாதிரி இன்னொரு வக்கீல காமிக்கிறாங்க. அவர்கிட்டயும் இப்ப நம்ம புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த கேஸ் ரிலேட்டடா பார்க்க வந்திருக்க, அப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு அந்த திக்விஜய் கிட்ட வந்து, நீங்க 2 வருஷமா எந்த ஒரு கேஸையும் ஹேண்டில் பண்ணாம இருக்கீங்க, அது ஏன்னு கேக்குறாங்க. நான் என் ரிட்டையர் லைஃப்ல இருக்கேன், ஆனாலும் இன்னும் ஒரு கேஸை மட்டும் நான் ஹேண்டில் பண்ண போறேன், அதுதான் என்னோட ஃபைனல் கேஸ், அதுலயும் ஜெயிச்சு என்னோட சக்சஸ் ரேட்டை 100%ோடயே என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இப்ப அந்த புகுந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த திக்விஜயை மீட் பண்ற மாதிரியும் அப்படி அவர் இந்த கேஸை எடுக்கிற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ அந்த இரவுல ரோட்ல அப்படியே நடந்து போறாருங்க. அப்ப திடீர்னு குறுக்கால ஒரு கார் வந்து ஹீரோவை அதை கடத்திட்டு போறாங்க. போற வழியிலையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே போயிடு, இல்லனா அவ்வளவுதான் போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அப்ப எதிர்க்க ஒரு கார் வருதுங்க. அந்த காரை பார்த்ததும் அந்த கும்பல் எல்லாருமே அங்க வந்து சதறி ஓடுறாங்க. இப்ப அந்த கார்ல இருந்து ஒரு நபர் இறங்குறாரு. அவரு தான் இந்த திக்விஜய். அவரு அங்க வந்து நம்ம ஹீரோக்கு கை கொடுத்து எழுப்புறாரு. எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம், நான் தான் உனக்கு எதிராக ஆஜராக போற வக்கீல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இப்ப அங்க இன்னொரு ஜட்ஜை காமிக்கிறாங்க. இவரு தாங்க இதுக்கப்புறம் இந்த கேஸை பாத்துக்க போறாரு. அவர் முன்னாடிதான் இந்த கேஸ் நடக்க போகுது. அப்படி முதல்ல நம்ம ஹீரோவை எழுப்பி உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை முன்வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், இந்த சுவாதி ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, அவளுக்கு அப்பா அம்மாலாம் இல்ல, ரொம்ப காதலிச்சு தான் அந்த நீலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி அந்த நீல் ஒரு விபத்துல தவறிட்டான். அதுல அவ உடஞ்சி உக்காண்டிருக்கும் போதோ நீலோடைய பேரை சொல்லி இன்னொருத்த வந்து நான் தான் உன் கணவர்னு சொல்லிட்டு இருக்கான், அதுல இருந்து ஒரு பொண்ணை நீங்க காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம இப்போ இந்த ஹீரோயினுடைய கணவர் நீலோடைய சொத்துக்கள் எல்லாமே அவர் போயிட்டாருன்னா அவங்க மனைவியோட பேருக்கு போறதா
போறதா தான் அவர் எழுதி வச்சிருந்தாரு. இப்ப புதுசா வந்திருக்கிறவன் நீல்னு தன்னை சொல்லிக்கிறதுக்கு காரணமே அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் அப்படின்ற மாதிரியும் முன்வைக்கிறாரு. இந்த ஆர்குமெண்ட்டை கேட்டு எல்லாருமே கைத்தட்ட இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பு லாயரும் வந்து, இங்க பாருங்க சார், அந்த பொண்ணு ஆல்ரெடி தான் கணவர் தவறிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 13 நாள் மென்டல் இல்னஸ்ல இருந்திருக்காங்க. அவங்களால சுயநினைவோட இருக்க முடியல. அதனால இப்ப மறுபடியும் அவங்க கணவர் ரெக்கவர் ஆகி வந்து நிக்கும் போதோ அவரை தான் கணவரா அவங்களால ஏத்துக்க முடியல சார். இதான் உண்மைன்னு சொல்ல இப்ப ஹீரோவும் எழுந்து, சார் நான் ஒன்னும் குருட்டாம் போக்குல எல்லாம் அச்சு உள்ள, என்கிட்ட நிறைய சாட்சி இருக்குன்னு சொல்லி முதல்ல அந்த புகுந்த வீட்டுல இருக்கிற அந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரையே கூண்ட நிக்க வைக்கிறாரு. சார் நீங்க தானே கடைசியா அந்த நீலுக்கு கொல்லி வச்சீங்க, நீங்க அப்போ நீலோடைய முகத்தை தானே பாத்தீங்க, நீல் அப்போ இறந்து தானே கடந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்க அவருமே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த எதிர்த்தரப்பு லாயர் திக்விஜயும் எழுந்து, எல்லாம் சொல்லுங்க சார், நீங்க உண்மையாலேயே அந்த முகத்தை பார்த்து தான் கொல்லி வச்சீங்களா அப்படின்னு கேட்டதும் இந்த அங்கிள் கொஞ்சம் அழுதுட்டு, எனக்கு நீல்னா ரொம்ப பிடிக்கும், அவன் முகத்தை பார்க்கறதுக்கான தெம்பு இல்லை, அதான் திரும்பிக்கிட்டு கொல்லி வச்சேன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே, நீல் போய் சேர்ந்தது 2ஆம் தேதி, நீங்க எதுக்கு 2ஆம் தேதியே நீலோட உடம்பை எரிக்கணும், ஏன் அந்த அவசரம்னு கேட்கும் போதோ நீல் தவறினதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவான அந்த லேடி, என்னால என் பையனை இப்படி பார்க்க முடியல, தயவு செஞ்சு அவனை அடக்கம் பண்ணிடலான்ற மாதிரி சொன்னாங்க, அதனால்தான் அவசரமா அவன் உடம்ப ஆய்வு கூட பண்ணாம டக்குன்னு நாங்க எரிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்க, இதை வச்சு பார்க்கும் போதோ நீல் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட முகத்தை அவங்க அம்மாவும் சரியா பார்க்கல, அவங்க அங்குளும் சரியா பார்க்கலன்ற மாதிரி தெரியுது. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் மறுபடியும் இன்னொரு சாட்சியை கூப்பிடுறாங்க, அந்த லாரி டிரைவருங்க. லாரி டிரைவரும் வந்து, ஆமா அன்னைக்கு கணவர் மனைவி 2 பேரும் அந்த கார்ல இருந்ததா பார்த்தோம், கணவர் அன்கான்சியஸா இருந்தாரு, மனைவியை மட்டும் தான் நாங்க காப்பாத்தணும்னு சொல்ல மறுபடியும் அந்த திக்விஜய் எழுதுகிறாரு, நீங்க எப்படி கணவர் ஆல்ரெடி போயிட்டாருன்னு சொல்றீங்க, நீங்க என்ன டாக்டரா, பல்ஸ் எல்லாம் பிடிச்சி செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்க அவங்க இல்லன்னு தலையாட்ட, சோ அதை வச்சும் அவரு இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டும் பொய் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 3வது முக்கியமான ஆதாரம், அந்த போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தானே சம்பவ இடத்துக்கு வந்து பாத்துருப்பாரு மப்டியில, அவரை கூப்பிட்டு இப்ப ஹீரோ அந்த உண்மையை சொல்ல கேக்குறாரு. இந்த போலீஸ்காரரு பல்ஸ் செக் பண்ணி பார்த்ததாகவும் அப்போ பல்ஸ் எல்லாம் இல்லைன்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்ப மறுபடியும் அந்த திக்விஜய் எழுதுகிறாரு, சார் என்ன சார் உங்களுக்கு பேர குழந்தை பெண்ணா ஆனா, ஆண் குழந்தை சார், யுவர் ஆனர், ஆக்சுவலி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த போலீஸ்காரரு அவர் பேர குழந்தைய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, பேர குழந்தை பிறந்துட்டான்னு சொல்லி சந்தோஷத்துல தண்ணி போட்டிருக்காரு, அப்பதான் அவருக்கு இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்போ மப்டியில சம்பவ இடத்துக்கு போயிருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்காரு. மப்டியில போன ஒரு போலீஸோடைய எந்த ஒரு ஆதாரத்தையும் எடுத்துக்க முடியாது, யூனிஃபார்மோட போயிருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோவுமே, எப்படி சார் நைட்டு 1 மணிக்கு அவரு டக்குன்னு யூனிஃபார்மோட போக முடியும், அதெல்லாம் முடியாதுப்பா, மப்டியில போனவங்களுடைய சாட்சியை எடுத்துக்க முடியாதுன்னா எடுத்துக்க முடியாதுதான், கூட வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போலீஸ்காரரையாச்சும் அவர் கூப்பிட்டுருக்கணும், அதுவும் கூப்பிடல, அதனால இவர் வாதமே இங்க ஃபேக்கு தான் அப்படின்ற மாதிரியும் அந்த திக்விஜய் சொல்றாரு. இதையும் ஜட்ஜி ஏத்துக்கிறாரு. அட் லாஸ்ட் அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டாக்டரை வந்து இப்போ ஹீரோ கேட்கும் போதோ டாக்டரும், ஆமா நான் தான் சோதிச்சு பார்த்தேன், அப்ப அந்த நீலோட உடம்புல உசுறு இல்லைன்னு சொல்ல, அப்ப எதுக்கு அவன் உடம்ப ஆய்வு பண்ணலன்ற மாதிரி திக்விஜய் எழுந்து கேட்கிறாரு. அவங்க வீட்டுல தான் பண்ண வேணாம்னு சொன்னாங்க, அதான் அப்படியே எரிக்கிட்டோன்னு சொல்லி உடம்ப கொடுத்துட்டோன்னு சொல்ல, இந்த மாதிரி உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ஆய்வு பண்றதுக்கு காரணமே என்னன்னா, ஷாக்னால சில பேருடைய பல்ஸ் முன்னாடி வராம இருக்கலாம், அப்ப திடீர்னு அவங்களுக்கு பல்ஸ் வந்த உடனே அவங்க உசுறு பிறச்சிக்கலாம், அதனால தான் ஆய்வு பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படிலாம் இல்லாம டாக்டரே அலட்சியமா இருந்ததுனால தான் இந்த தவறும் நடந்திருக்குன்ற மாதிரி இப்ப அந்த டாக்டருடைய சாட்சிகளையும் எடுக்காம விட்டுறாங்க. ஹீரோக்கு பெரிய பிரஷருங்க, எவ்வளவு சாட்சி இருந்தும் எதையுமே நிரூபிக்க முடியலன்ட்டு ஹீரோயின் மேலேயே ஹீரோக்கு டவுட் வருது. ஹீரோயினும் நீங்க கூட என்ன நம்பலையான்னு கேட்க, இல்லம்மா நான் உன்னை முழுசா நம்புறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, ஒரு நல்ல சாட்சியை ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாங்க. அப்படிதான் கடைசியா ஒரு சாட்சி, அதாவது அந்த வெட்டியா இருக்கான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு நம்ம ஹீரோ பேசுறாரு. கடைசியில அவங்கிட்டையும் வந்து இந்த திக்விஜய் ஒரு கேள்வி கேட்கிறாருங்க, என்ன வெட்டியா சார், லைட்டா ஏதோ குடிச்சிருக்க மாதிரி ஸ்மெல் வருது. ஆமா சார், ஒரு கட்டிங் போட்டு தான் கோர்ட்டுக்கு வந்தேன். எது கட்டிங் போட்டு தான் கோர்ட்டுக்கு வந்தியா? டேய், நீ கட்டிங் போட்டு கோர்ட்டுக்கு வரனா சுடுகாட்டுல எந்த நிலைமையில இருப்ப, அப்போ உன்னோட சாட்சியை மட்டும் எப்படி எழுதுக்க முடியும், நீ போதையில வேற யாரோ நபரை பார்த்துட்டு இப்போ நீல் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து ஏமாத்திட்டு இருக்கியான்ற மாதிரி அவனுடைய சாட்சியையும் அங்க தூக்கி எறிகிறாங்க. ஹீரோயின் இப்போ இதுல பெரிய பிரஷர் ஆகி அவங்க புகுந்த வீட்லயே உட்காந்துட்டு இருக்க, அப்ப அங்க வேலைக்காரி அம்மா வராங்க, ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. உனக்கு கூட அவரு நீல் இல்ல அப்படின்ற மாதிரி தோணலையா, எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா அப்படின்ற மாதிரி வேலைக்காரி கிட்டையும் ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரியலமா, ரொம்ப கன்ஃபியூஷனா தாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. அப்பதான் ஹீரோயின் அப்படியே மெல்ல தான் புகுந்த வீட்டுல என்ன பேசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒட்டு கேக்குறாங்க. அதுல ஹீரோயினுடைய கணவர் நீலு, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, புகுந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பேசாம இவளை மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பத்தி அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோயினுக்கு பெரிய பயம் வருதுங்க. இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் வீட்டுல அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்க, அவங்க அப்பாவுமே நீ இந்த கேஸை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறடா,
நீ எதுக்கு அந்த பொண்ணு சொல்றத வச்சுக்கிட்டு இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும்? நீ ரொம்ப சுலபமாவே நீல் இப்போ உசுரோட இல்லைன்ற வகையில இந்த கேஸை ஹேண்டில் பண்ணனா உனக்கு ரிசல்ட் கிடைக்கலாம். ரொம்ப ஈஸியான கேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு க்ளூவா கொடுத்துட்டு போறாரு. அப்போ ஹீரோயின் வேற ஹீரோக்கு கால் பண்ணி தன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்க்க போறத பத்தி புகுந்து வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதான் பாதுகாப்பா அங்க போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அண்ட் எனக்கு எதனா ஒரு முக்கியமான சாட்சி தேவைப்படுது. உங்க கணவர் நீலுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் சரின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த இடத்துல பரத் அப்படின்ற மாதிரி ஒரு இளைஞரை காமிக்கிறாங்க. இந்த பரத் யாருன்னா ஹீரோயின் கணவர் நீலுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. அவங்கிட்ட இப்போ எதனா தடயம் கிடைக்குமான்னு செக் பண்றதுக்காக ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அங்க போயிருக்காரு. இங்க ஹீரோயினுமே அவங்க புகுந்த வீட்டுல தான் கணவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை தேடி அப்படியே டார்ச் அடிச்சுக்கிட்டு போக அப்பா அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல ஒரு ரிப்போர்ட் கிடைக்குதுங்க. அதை எடுத்துட்டு அப்படியே டார்ச் அடிச்ச முன்னாடி பார்த்தா அங்க அவங்க கணவர் நீல் வந்து நிக்கிறாரு. இவங்களும் பயந்து போறாங்க. அப்பதான் இன்னொரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. அதாவது அந்த காரியம் நடந்துட்டு இருக்கும் போதோ அங்க நம்ம நீல் திரும்ப வந்திருப்பார்ல, அவர் திரும்ப வந்ததை கேள்விப்பட்டு அவரோட ஃப்ரெண்டு பரத் அப்பா அங்க வந்திருப்பாருங்க. நண்பா திரும்ப வந்துட்டியாடா, உனக்கு ஒன்னும் ஆகலையாடான்னு சொல்லி பரத்தும் அந்த நீலை கட்டி பிடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுகிற சில விஷயத்த அவர் பேசுறாருங்க. அப்போ நீலுக்கு அது எதுவுமே புரியல. அப்பதான் பரத் கண்டுபிடிக்கிறாரு, நீ ஒரிஜினலான நீல் இல்ல, நீ ஃபேக்கானவன், நீ என் நண்பனே இல்லைன்ற மாதிரி பரத் சொல்லியிருப்பாருங்க. அப்படி நம்ம ஹீரோயினுக்கு எப்படி இந்த நீல் ஃபேக்கானவன் தோணுதோ அதே மாதிரி பரத்துக்கும் அங்க தோணியிருக்கோம். அதை அங்க காட்டுறாங்க. இங்க ஹீரோவுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ராக்கி அப்படின்ற மாதிரி ஒரு பையனுடைய கேஸுங்க. உண்மையால அந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பின்னாடி தெரிய வரப்போ உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும். தொடர்ந்து கேட்டுவாங்க. இன்னொரு பக்கம் நீல் இப்போ திரும்ப வந்திருக்கான்ல, அதனால நீலுடைய சொத்தெல்லாம் அவனுக்கே தான் அப்படின்ற மாதிரியும் வக்கீலை கூப்பிட்டு அதை மாத்திக்கிட்டு இருக்க. ஆனா வக்கீல் மாத்த முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா உங்க பையன் நீல் போய் சேரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டனா தான் சொத்தெல்லாம் என் மனைவிக்கு தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு தான் போனாரு. இப்போ அபிஷியலா பாத்தீங்கன்னா கேஸ் கோர்ட்ல இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த சொத்து எல்லாமே வாதியோடைய பேர்ல தான் இருக்கு. அதுல ப்ரூஃப் ஆச்சுன்னா தான் உங்க பையன் பேருக்கு மறுபடி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதோ இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த போலீஸ் மேடம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை வந்து பாக்குறாங்க. அவங்க கிட்டயும் முன்னாடி அந்த பிணம் கிடைச்சிருக்கோம்ல அந்த கேஸ் சார்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த பப்புக்கு வந்து அங்க இருக்கிற அந்த பரத்தை பாக்குறாரு. அப்படி பரத்தோட பேசி சில உண்மையை தெரிஞ்சுக்க அதுல இப்ப வந்திருக்கிறவன் உண்மையான நீல் இல்லைன்ற மாதிரியும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு முக்கியமான சாட்சியை கோர்ட்டுக்கு அடுத்த நாள் கூட்டிட்டு வராருங்க. அது யாருன்னு பார்த்தா நீலுடைய ப்ரொஃபசர். நீல் உசுரோட இருந்த காலத்துல இந்த நீல் அவங்க ப்ரொஃபசர் கிட்ட நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காரு. ஒரு பென்ட்ரைவையும் கொடுத்திருக்காரு. இப்ப நீலுடைய பேரை சொல்லிக்கிட்டு வந்த நபரையும் அந்த கூண்டல வந்து நிக்க வைக்கிறாங்க. இவர் யாருன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போதோ நீலுக்கு எதுவுமே தெரியல. எனக்கு விபத்து நடந்ததுல சில விஷயத்த மறந்துட்டேன், அதனால எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல, இவரு தான் உங்களுடைய பள்ளி ப்ரொஃபசரு, இவரை கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொன்னதும் எதிர்த்தரப்பு லாயரும் எழுந்து, என்ன சார் பள்ளி ப்ரொஃபசரை யாருன்னா ஞாபகம் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் காலப்போக்கில் மறக்கிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரை கடைசியா பள்ளியில மட்டும் பார்த்துருந்தா மறந்துருக்கலாம், ஆனா கடைசியா பார்த்தது ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதுவும் அந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆக்சுவலி நீலுக்கு ஒரு முதல் காதல் இருக்கு. அது அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபசர் மேல. அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த ப்ரொஃபசருக்கு தான் தெரியும். அந்த போட்டோஸ் கூட நீல் இவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தாரு. அது வெளியே தெரியாமையும் அந்த நீல் பாத்துக்கிட்டாரு. ஆனா அப்படிப்பட்ட முக்கியமான சம்பவத்தையே இவர் மறக்கிறாருன்னா இவர் உண்மையாலேயே நீல் தானா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்ற மாதிரி ஹீரோ அங்க கேள்விகளை எழுப்புறாரு. அண்ட் இந்த நீல் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அலர்ஜியாங்க. இப்ப வந்திருக்கவன் உண்மையான நீலா இருந்தானா அவன் நட்ஸ் எல்லாம் சாப்பிடட்டும். அப்படி இந்த நட்ஸ் சாப்பிட்டு அவனுக்கு அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா அவன் உண்மையான நீலு, அப்படி இல்லைன்னா ஃபேக் தான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. அங்க நட்ஸையும் கொண்டு வராங்க. ஜட்ஜும் ஒரு டாக்டர் டீமா வரவைங்க, ஒருவேளை எதனா ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி அங்க டாக்டர் டீம் எல்லாரும் வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நட்ஸையும் இப்ப அந்த நீல் சாப்பிடுறான். எந்த பக்க விளைவுனாலும் அரை மணி நேரத்துல தெரிய வரும்னு சொல்ல அரை மணி நேரம் முடியுதுங்க. அங்க நீலுக்கு ஒன்னும் ஆகல. அப்பதான் அங்க டாக்டருமே அதை ஜட்ஜி கிட்ட தெரிவிக்க, அதை வச்சு இவன் ஃபேக்கான நீல் தான் அப்படின்ற மாதிரி பல பேர் நம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூண்டை விட்டு கீழே இறங்கும் போதோ நீலுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி ஏற்பட்டு அவன் அங்க கீழே விழுந்துடுறாங்க. அவன் பேக்கெட்ல ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஜெக்ஷனையும் எடுத்து போனதுக்கு அப்புறம் தான் அங்க நீல் காப்பாற்றப்படுறாரு. இது மூலயமா இப்ப அந்த நட்ஸ் சாப்பிட்டு நீலுக்கு அலர்ஜி ஏற்பட்டதுனால இவன் உண்மையான நீலு தான், இவனுக்கும் அதே மாதிரி பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரியும் கோர்ட்ல ப்ரூஃப் ஆகுது. ஹீரோக்கு இது ஒரு பெரிய அடியா இருக்குங்க. கதை ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போகுதுங்க. ஆக்சுவலி இப்போ நீல் இருக்கான் பார்த்தீங்களா,
அவனை உண்மையாலேயே பெத்தது அவங்க அப்பா இல்லைங்க, அவங்க அம்மாவும் இல்ல. நீலுடைய அப்பா அம்மாக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இருந்திருக்காது. அதனால 2 பேரும் தத்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படி தத்தெடுத்த பையன் தான் ஹீரோயினோட கணவரான நீலுங்க. கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. கோர்ட்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீல் வீட்டுல இருக்கிற எல்லாரும் சென்டிமெண்ட் ஆகுறாங்க, அவங்க மாமா உட்பட. நான் கூட முதல்ல நீ நீலுன்னு நம்பல, ஆனா எப்போ உனக்கு அந்த அலர்ஜி ஏற்பட்டதோ இப்போ முழுசா நம்புறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இங்க இந்த ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா கத்துறாரு. நீ என்ன ஆதாரத்தை கொண்டு வர? கொஞ்ச நேரத்துல உன் பேச்சை கேட்டு நான் அந்த பையனை கொல்லவே போயிருப்பேன், நல்ல வேலை அவனுக்கு ஒன்னும் ஆகலன்ற மாதிரிலாம் அங்க சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோவுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சில சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குதுங்க. அந்த ஃபுட்டேஜ்ல ஒரு பைக்ல ஒரு மர்ம நபர் போற மாதிரியும் அந்த நம்பர் பிளேட்டையும் அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாளுமே கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் இருக்குங்க. அதுக்காக இந்த எதிர்த்தரப்பு லாயரான திக்விஜயும் ரெடி ஆகிட்டு இருக்க, ஹீரோவும் புதுசா நிறைய சாட்சிகளோட அந்த கோர்ட்டுக்கு வராரு. வந்ததும் அங்க வீடியோ கால்ல இவங்க நீலுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்துருப்பாங்க பாத்தீங்களா, அதான் அவன் கூட இவன் நீல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பானே, அவனை ஒரு வீடியோ காலில் வந்து ஆஜராக வைக்கிறாங்க. நீல், இவரை உனக்கு ஞாபகம் இருக்கா? மூஞ்சி பிளர் பண்ணி வச்சிருந்தா எப்படி தெரியும்? ஞாபகம் இல்ல அவர் முகத்தை காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவரு உங்க ஃப்ரெண்டு, ஒன்னா பள்ளியில படிச்சவரு, பேரு பரத், ஞாபகம் இருக்கான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்போ அங்கே ஒரு பாக்ஸ் கொண்டு வராங்க. இந்த பாக்ஸ் என்னன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும் போதோ நீலுக்கு தெரியல. யுவர் ஆனர், இந்த பாக்ஸே இவருக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி இந்த பாக்ஸ் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் நினைவா வச்சிருந்தது அப்படின்னு சொன்னதும் அங்க நீலும் எங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு சொல்லி ஆமாமா எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி தலையாட்டுறாரு. அப்ப அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரி நீல் கிட்ட கேட்டதும் மறுபடியும் தெரியல அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாரு. அப்பதான் அதுல ஒரு கவர் எடுக்கிறாங்க. அது ஒரு மாதிரி 18+ கவருங்க. இதையே உங்களுக்கு ஞாபகம் இல்லையே, அப்ப எதுக்கு மாத்தி மாத்தி பொய் சொல்றீங்கன்ற மாதிரியும் ஹீரோ ஒரு கொஸ்டின் எழுப்ப, இப்போ எதிர்த்தரப்பு லாயர் திக்விஜயும் வந்து அவருக்கே மண்டையில அடிபட்டு காயம் ஏற்பட்டு எதுவும் தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி பாக்ஸை வச்சுட்டு சின்ன வயசுல கொடுத்த பாக்ஸ் இதை ஞாபகம் இருக்கா, அது ஞாபகம் இருக்கானா எப்படி சொல்லுவாரு? இதெல்லாம் ரொம்ப யூஸ்லெஸ் கொஸ்டினா இருக்கு சார் அப்படின்ற மாதிரியும் முன்வைக்க, சரி அப்ப நான் யூஸ்ஃபுல்லா ஒரு ஆதாரத்தையே கேட்கறேன்னு சொல்லி இப்ப நேரா நம்ம ஹீரோயினையே கூண்டுல ஏத்துறாங்க. ஹீரோயின் கிட்டயே நீ முதல் வாட்டி உன் கனவை நீல எப்ப பார்த்தேன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு நர்ஸுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதோ அங்க பேஷண்டா நீலுடைய ஃப்ரெண்டு பரத் வந்திருப்பாரு. அப்பா அவங்கள ட்ரீட் பண்ணும் போது தான் முதல் வாட்டி அவங்க நீலை பார்த்துருப்பாங்க. 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கும். இப்போ இது தொடர்பா இந்த நீல் கிட்டையும் ஹீரோ கொஸ்டின் எழுப்புறாரு. அப்படி முதல் லொகேஷன் நீங்க எந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்கும் போதோ அவர் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு ஹாஸ்பிட்டல்ன்ற மாதிரி கரெக்டா சொல்லிடுறாருங்க. இப்போ இன்னும் முக்கியமான ஒரு கொஸ்டின், அதாவது நீலுடைய முதுகுல ஒரு மச்சம் இருக்குமா, அது இடுப்புக்கு கீழே இருக்குமா? அதான் அவங்க மனைவியான நம்ம ஹீரோயின் அங்க சொல்ல, இப்போ கூண்டுல இருக்கிற நீலும் கீழே இறங்கி வந்து தான் சட்டையை தூக்கி காமிக்கிறாருங்க. இப்போ அவர் முதுகுலையும் மச்சம் இருக்கு. இவங்க என்ன வச்சாலும் அதை அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருக்காங்க எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க. அட்லாஸ்ட் அந்த ஃபைனலா அந்த டெஸ்ட்டை வச்சிடலான்ற மாதிரியும் இவங்க முடிவெடுக்கிறாங்க. என்ன டெஸ்ட்னு பார்த்தா எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிற அந்த மிஷினை கொண்டு வந்து அங்க நீலுக்கு ஒரு டெஸ்ட்டை வைக்கிறாங்க. பத்திரிகைக்காரங்க எல்லாரும் ரொம்ப மும்மரமா அதை நோட் பண்ண ஹீரோ ஒரு 3 கேள்விகளை கொடுக்குறாரு. முதல் கேள்வி, நீங்க தான் நீலான்ட்டு. அவர் ஆமான்னு சொல்ல பச்சை பட்டன் காமிக்குதுங்க. உங்க ஒய்ஃபோடைய பேரு சுவாதியான்னு கேட்க அவர் ஆமான்னு சொல்றாரு. உங்களுக்கு விபத்து நடந்தது 2ஆம் தேதி தானேன்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. அப்படி அவர் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்ல எல்லாமே உண்மைன்ற மாதிரி பச்சை பட்டன் காமிக்குது. இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பு லாயர் திக்விஜய் வந்து அங்க ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. இந்த நடக்கிற எல்லா டிராமாவையும் பார்க்கும் போது உங்களுக்கு உங்க மனைவி மேல உங்க சொத்தெல்லாம் அடையறதுக்கு தான் இவ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி எண்ணம் வருதான்னு கேட்க அவரு ஆமான்னு சொல்ல அதுக்கும் உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு பச்சை பட்டன் காமிக்க, இப்ப இந்த கேஸை போட்ட ஹீரோயினுக்கே இது ஒரு ஆபத்தா வந்து முடியுதுங்க. ஹீரோவும் அங்க ஒரு மாதிரி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்ப அந்த ஸ்டண்ட் மாஸ்டரை ஒரு கேஸுக்காக கைது பண்றாங்க. அதே வேளையில இப்ப நம்ம ஹீரோ அடுத்த ஹியரிங், அதாவது இதுதான் ஃபைனல் ஹியரிங்க, அதுக்கு ஒரு முக்கியமான சாட்சி அங்க கொண்டு வந்திருக்காரு. எல்லாரையும் வாயை பொளக்க வைக்கிற அளவுக்கு அந்த சாட்சி இருக்குங்க. ஜட்ஜுமே இதாச்சும் கரெக்டா இருக்குமா இல்ல இதையுமே முறியடிச்சிருவாங்களான்னு கேட்க, இப்ப பாருங்க சார் என் திறமை என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே முன்வராரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் சீன்களுக்கு முன்னாடி லண்டன்ல இருந்து ஒரு பாட்டி வந்திருப்பாங்க. ஹீரோயின் மாமியாருடைய தங்கச்சின்னு சொல்லியிருப்பானே, அவங்கள நம்ம ஹீரோ கூண்டுல ஏத்துறாரு. நீங்க சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். அப்படி உங்க சோஷியல் மீடியாவெல்லாம் செக் பண்ணும் போதோ அதுல உங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு. அவரோட ஐடியில போய் பார்க்கும் போதோ நாங்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீல் உங்களை பார்க்கறதுக்காக லண்டன் வந்திருக்காரான்னு கேட்க அந்த பாட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்கும் போதோ நீலுக்கு ஃபிளைட்ல போனா அலர்ஜி இருக்கு, அவரால் ஃபிளைட்ல போக முடியாது அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிற நீலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. இப்போ அந்த ஃபாலோவர் பத்தி ஒரு சாட்சியை நம்ம ஹீரோ அங்க ஒளிபரப்புறாரு. ஆக்சுவலி
அந்த லண்டன் பாட்டியோட இப்ப இந்த நீல் இருக்காரு பாத்தீங்களா, அவரு சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம் இருக்குங்க. அதை அந்த பாட்டி போஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பாட்டியோட ஃபாலோவர் ஒருத்தர் இவங்க 3 பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை அவரு பேஜ்ல போஸ்ட் பண்ணிருப்பாரு. அது என்னைக்கு அவர் போஸ்ட் பண்ணிருக்காருன்னா 2ஆம் தேதி. உண்மையான நீலுக்கு எப்போ இந்த விபத்து நடந்திருக்கோம்னா அது இந்தியால 2ஆம் தேதி. இந்த பாயிண்ட் அங்க முன் வச்சு நம்ம ஹீரோவுமே இந்தியால 2ஆம் தேதி நீலுக்கு இந்த ஆபத்து ஏற்படுறப்போ அவன் எப்படி லண்டனுக்கு போயிருக்க முடியும், ஆல்ரெடி பிளைட்ல அலர்ஜி இருக்கும் போதோ லண்டனுக்கு அவன் எப்படி போயிருக்க முடியும் அப்படின்னு லாஜிக்கலா ஒரு கொஸ்டினை முன்வைக்கிறாரு. அங்க எல்லாரும் திக்குமுக்கு ஆடி போறாங்க. ஏஐ போட்டோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது ஏஐ போட்டோலாம் இல்ல, இப்ப இன்ஸ்டாகிராம் போனாலும் இப்ப அந்த ஐடியில அந்த போட்டோ இருக்கு. இதை நாங்க ட்ராக் பண்ணி பார்க்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது உண்மையாலேயே இந்த நீல் ஒரு இரட்டை சகோதரர். அவருடைய தம்பியோட பேரு போசு. அந்த போசு தான் இப்போ நீல் அப்படின்ற பேர்ல இங்க வந்திருக்கான். அவன் சாதாரணமா வரல, லண்டன்ல இருந்து நேரா இந்தியாவுக்கு வந்தா மாட்டிப்போன்னு சொல்லி அங்கிருந்து 3 நாடுகள் டிராவல் பண்ணி கடைசியா கொல்கத்தாவுக்கு வந்து இறங்கியிருக்கான். இந்த போசு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கான். அதை ஆல்ரெடி ஒரு வெப்சைட்லயும் பப்ளிஷ் பண்ணிருக்கான்னு சொல்லி அதையும் அங்க எடுத்து போடுறாங்க. இப்போ இந்த புகுந்த வீடே அங்க கண்கலங்கி போகுதுங்க. அவங்க உண்மை முகமெல்லாம் வெளியே வெளுத்து போகுது. அப்பதான் இதுல நீலோட அம்மாவும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. தான் பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு எப்படின்னா சொத்துக்கள்லாம் நம்ம பேர்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா நீல் மனைவியோட பேர்ல அந்த சொத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கான். அது அவங்களால தாங்க முடியல. உண்மையாலேயே நீலுடைய அம்மா இவங்க இல்ல, நீலை வளர்த்தவங்க தான் இவங்க. நீலை இவங்க தத்து தான் எடுத்திருக்காங்க. அப்படி இரட்டை சகோதரர்களா இருந்தவனுங்களை ஒருத்தனை தங்கச்சிக்கிட்டையும் ஒருத்தனை தாங்கிட்டையும் வச்சுதான் இவங்க வளர்த்திருக்காங்க. அப்போ அன்பிரடிக்டபிளா அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அவங்க அடையணும்னு சொல்லி இப்போ இன்னொரு இரட்டை சகோதரனான அவனை நீல் அப்படின்ற மாதிரி அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதனால்தான் அவனால பொய்ய கூட உண்மை மாதிரி பேச முடிஞ்சது அப்படின்னு எல்லா ஆதாரத்தையும் முன் வச்சவன எதிர்த்தரப்பு லாயருக்கும் அங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. கேஸ் க்ளோஸ் ஆகுதுங்க. ஹீரோயின் புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் இந்த சதியெல்லாம் பண்ணி இப்படி சிக்க வச்சிருக்காங்கன்ற மாதிரியும் தெரிய வருது. ஹீரோயினும் அங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஹீரோ கிட்டயும் வந்து நன்றி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவோட மனைவி ஹீரோக்கு கால் பண்றாங்க. நான் ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவங்க சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல அது ஹீரோக்கு ஒரு நடுக்கத்தை கொடுக்குது. அப்பதான் நான் சொன்ன அந்த வேற லெவலான ட்விஸ்ட் அங்க தெரிய வருதுங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டண்ட அவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடியோடைய வீட்டுக்கு அனுப்புறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே இப்ப அந்த எதிர்த்தரப்பு லாயர் டிக் விஜயையும் வந்து பாக்குறாரு. அவர்கிட்டயும் ஒரு ரகசியத்தை ஹீரோ சொல்றாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு போக வேண்டிய இருக்குங்க. அன்னைக்குதான் அந்த தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நாள். இப்ப நான் சில கடினமான விஷயங்களை பண்ண போறதா தான் மனைவி கிட்ட ஹீரோ சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்கே வராரு. ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹீரோ எழுந்து இது இன்னும் முடியல, இந்த கேஸ்ல இன்னொரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சில ஆதாரங்களை கொடுக்குறாரு. என்ன தகவல்னு கேட்கும் போதோ அங்க ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இந்த அம்மா யாருன்னா இவங்க தான் நம்ம ஹீரோயினை வளர்த்திருக்கவங்க. அவங்க சில உண்மைகளை சொல்றாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே பணத்துக்கு ஆசைப்பட்டவ. காசு வேணும் காசு வேணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நிமிடமும் அவ யோசிப்பா. அதுக்காக பல பேரை அவ காதலிச்சு ஏமாத்திருக்கா. கடைசியா ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தனை காதலிச்சா அப்படின்ற மாதிரியும் அந்த ஸ்டண்ட் மாஸ்டரை பத்தி அவர் சொல்ல அப்படி இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு தான் ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் அனுப்பியிருப்பாரு. சரி, இந்த அம்மாவை பத்தி ஹீரோக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி ஒரு பிணம் கிடைச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பிணத்தை வச்சு நம்ம ஹீரோயினுடைய மனைவி ஒரு கேஸை நோண்டிருப்பாங்க. அது இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்ட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அந்த பிணம் யாருன்னா இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த ஹீரோயின் 2 பேருமே ஒரு காலத்துல லவ் பண்ணிருப்பாங்க. அதுவும் எப்ப தெரியுமா லவ் பண்ணிருப்பாங்க, ஹீரோயினுக்கு திருமணமானதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டண்ட் மாஸ்டரோட ஒரு தொடர்பு இருந்திருப்பாங்க. அதை ஒரு நபர் பார்த்திருப்பான். அவன் தான் ராக்கி. இப்ப அந்த பார்த்த நபரை தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டாங்க போல. அவனுடைய பிணம் தான் அந்த குளத்துல மிதந்திருக்கும். அதை வச்சு ஹீரோயின் பார்க்கும்போது தான் சில அதிர்ச்சிகளை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை இப்போ ஹீரோ கிட்ட சொல்லி தான் ஆதாரபூர்வமா கோர்ட்ல நிரூபிக்கிறாங்க. அதாவது நம்ம நீல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த கார் விபத்துல உண்மையாலே இறந்தது, அதுக்கப்புறம் அவர் உடம்ப அடக்கம் பண்ணது, அவர் போய் சேர்ந்தது எல்லாம் உண்மைதாங்க. ஆனா அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த ராக்கி இருக்கான் பாத்தீங்களா, அதான் அந்த குளத்துல பிணம் மிதந்திருக்குமே, அவன் ஒரு உண்மையை சொல்லியிருப்பான். உங்க பையன் நீல போட்டு தள்ளது வேற யாரும் இல்ல, உங்க மருமகளான சுவாதியும் அவ வச்சிருக்கிற ஒரு காதலனும் தான் அப்படின்னு உண்மையை சொல்லியிருப்பாங்க. இது தெரிஞ்சதுனால தான் அந்த ராக்கிய நம்ம ஹீரோயினும் அவங்க காதலன் அந்த ஸ்டண்ட் மாஸ்டரும் போட்டு தள்ளியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் தான் மருமக கிட்ட இருந்து அந்த சொத்தை எப்படின்னா நம்ம பேருக்கு வாங்கிக்கணும்னு சொல்லி இந்த நீலோட அம்மாவும் அவ்வளவு நாள் மறைச்சி வச்சிருந்த அந்த ட்வின் பிரதர் இருக்கான் பாத்தீங்களா, லண்டன்ல இருந்தானே, இப்ப நீலோட பேர்ல வந்திருக்கானே, அவனை இங்க இறக்கிருப்பாங்க. எவ்வளவு டிராமா நடந்திருக்கும். அட்லாஸ்ட் இப்ப அந்த சம்பவ இடத்துக்கு அந்த கைது பண்ணியிருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டரையும் கூட்டிட்டு வராங்க. ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் தூக்கு தண்டனைலாம் கொடுத்துருவோன்ற மாதிரி பயம்படுத்துறாங்க. அப்பதான் அவன் பயந்துகிட்டு உண்மையை சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த சுவாதி அப்போத்துல இருந்தே அப்படிதான். அவ ஒரு பையனை விரும்பணும்
திருமணம்னு நினைச்சாலே அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்தது தான் விரும்புவா. அப்படிதான் என்ன அவ லவ் பண்ணா. ஆனா திடீர்னு நீல திருமணம் பண்ணிட்டா. ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு நீல் கிட்ட நிறைய சொத்து இருக்கு. அவனை பேசி மயக்கி அவன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்தெல்லாம் எனக்கு வர மாதிரி ஒரு உயில் எழுதி வாங்கிக்கிட்டனா அந்த சொத்துக்களோட நம்ம பிற்காலத்துல சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரி ஒரு பிளான சொன்னா. அப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து அந்த நீலையும் அவ மயக்கி திருமணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் நீல போட்டு தள்ளுறதை வச்சு நாங்க ஒரு பிளான பண்ணோம். அப்படி அந்த பிளான் பண்ணும்போது தான் அந்த ஹோட்டல்ல இருக்கிற ராக்கி அதெல்லாம் கேட்டுட்டான். அட்லாஸ் ராக்கியை போட்டு தள்ளிட்டு நாங்க அந்த பிளான்ல நிறைவேற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னு அந்த கதைக்குள்ள போறாங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட அந்த கார்ல வந்திருப்பாங்க. அப்ப லிஃப்ட் கேட்டு நம்ம ஹீரோயினுடைய தோழன்னு சொல்லி இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அந்த காருக்குள்ள ஏறி இருப்பான். கார் பின்னாடி சீட்ல இருந்து நம்ம ஹீரோயினோட கணவர் நீலோட கழுத்தை அவன் நெரிச்சிருப்பான். ஹீரோயினும் அதுக்கு உதவி பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினோட கணவர் பார்த்து சுக்குநூறா உடஞ்சிருப்பாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவனோட தலையை கண்ணாடியில மோதி அதை ஒரு விபத்து மாதிரி சித்தரிச்சு காரை எழுதிட்டு போயிட்டு ஒரு மரத்துல விட்டுட்டு ஹீரோயின் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல நடிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க நடிச்சு அந்த சொத்தையும் தான் கணவர் போனதுக்கு அப்புறம் அவங்க பேர்லாம் மாத்திருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கே ஒரு ட்விஸ்டா வந்து அந்த ட்வின் பிரதர் இறங்கியிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவ்வளவு டிராமா நடந்திருக்கும். இப்ப இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு தப்புன்றது 2 பேருடைய பேர்லயுமே இருக்கு. நம்ம இப்போ ஊர்ல நிறைய கேசஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். சொத்துக்கு ஆசைப்பட்டு பழைய காதலை வச்சு கணவரை போட்டு தள்ளின மனைவியோட கேஸையும் பார்த்திருக்கோம். மனைவியை கொடுமைப்படுத்துற கணவரோட வீட்டு குடும்பம் அந்த கேஸையும் பார்த்திருக்கோம். அதனால அதாவது மனுஷன் மாறுற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸை நம்ம ஹீரோ முடிக்கிறாரு. இப்ப எதிர்த்தரப்பு லாயர் திக்விஜயே எழுந்து அதுக்கு கை தட்டுறாங்க. ஜட்ஜுமே இப்போ இந்த கேஸுக்கு நம்ம ஹீரோயினுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்க ஏமாத்தினதுக்காக ஹீரோவோட வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கும் கண்டனத்தை ஜட்ஜு தெரிவிக்கிறாரு. ஸோ இப்படி இந்த கேஸோட ஃபைல் அங்கே க்ளோஸ் ஆகுதுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பண்ணது தான் மிகப்பெரிய தவறு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அம்மா பண்ணதும் ஒரு சின்ன தவறு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே தான் பையன் அவ மனைவியாலேயே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா ஏதோ ஒன்று பண்ண வந்தாங்க. அப்படி பார்த்தா இங்க ஹீரோயின் தான் தப்பு அப்படின்ற மாதிரி இந்த படம் கடைசியில் சொல்லுது. ஸோ நீங்க யார் பண்ணது சரி யார் பண்ணது தவறுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.